மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாநிலத்தில் கடும் போட்டி நிலவுவதால் மகாயுதி, மகாவிகாஸ் அகாதி என்ற இரு கூட்டணிகளும் வெற்றிக்காக முட்டி மோதி வருகின்றன. இரு கூட்டணிகளும் தொகுதி பங்கீட்டில் இறுதி முடிவை எட்டாவிட்டாலும் கூட்டணிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது மகாவிகாஸ் அகாதி கூட்டணியே தேர்தல் ரேஸில் இப்போது முன்னிலையில் இருக்கின்றனர். இன்னொரு புறம் மகாயுதி கூட்டணி தங்கள் கூட்டணிக்குள் எழும் குழப்பங்களை சரி செய்யும் அதே நேரம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். எந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகள் என்ற முடிவே எட்டப்படாத நிலையில் குறிப்பிட்ட சில தொகுதிகளுக்காக கட்சிகள் போட்டி போட ஆரம்பித்துவிட்டனர். ஏனெனில் ஒரு சில தொகுதிகள் சில கட்சிகளின் கோட்டையாகவும் வணிக மற்றும் அதிகார ரீதியாக முக்கியத்துவம் மிக்கவையாகவும், சில தொகுதிகள் கௌரவ பிரச்சனையாகவும் இருப்பதால் அந்த தொகுதிகளில் எந்தவித சமரசமும் இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றன கட்சிகள். அப்படி ஒரு முக்கியமான தொகுதிதான் ஒர்லி சட்டமன்ற தொகுதி. மும்பை தெற்கு மக்களவை தொகுதிக்குட்பட்ட முக்கியமான சட்டமன்ற தொகுதியாக இருக்கிறது ஒர்லி. இந்த தொகுதியில் இப்போது சிட்டிங் எம்எல்ஏ ஆக உத்தம் சிவசேனா கட்சியின் இளைஞர் அமைப்பான யுவசேனாவின் தலைவரும் உத்தவ் தாக்கரேவின் மகனுமான ஆதித்ய தாக்கரே இருக்கிறார். தாக்கரே குடும்பத்தில் தேர்தலில் மக்களை எதிர்கொண்டு சட்டமன்றத்துக்கு தேர்வாகி இருக்கும் ஒரே ஒருவர் ஆதித்யா தான். 2019 தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தேசியவாத காங்கிரசின் வேட்பாளரை 67,000 வாக்குகளுக்கும் மேலான வித்தியாசத்தில் வீழ்த்தியிருந்தார் ஆதித்யா. 2019 ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கி ஜூன் 2022 வரை தனது அப்பா உத்தவின் அமைச்சரவையில் சுற்றுச்சூழல், சுற்றுலா மற்றும் உயர்கல்வித்துறைகளின் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். இதனால் ஒர்லி சட்டமன்ற தொகுதியில் மகாவிகாஸ் அகாதி கூட்டணி சார்பாக ஆதித்யாவை மீண்டும் களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2019 சட்டமன்ற தேர்தலில் ஆதித்யா எளிதாக வென்றிருந்தாலும் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மும்பை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட உத்தவ் சிவசேனாவின் வேட்பாளர் அரவிந்த் சாவந்த் ஒர்லி சட்டமன்ற தொகுதியில் 6,715 வாக்குகளில் மட்டுமே முன்னிலை பெற்றார். இதனால் இம்முறை ஆதித்யாக்கு இந்த தொகுதி சவாலாக இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். அதனை மேலும் சவாலாக்கும் வகையில் குடைச்சல் கொடுக்க தொடங்கி இருக்கின்றன இரண்டு முக்கிய கட்சிகள். அதில் முதலிடத்தில் இருப்பவர் ஒரு காலத்தில் உத்தவ் தாக்கரேவின் விசுவாசியாக இருந்து தற்போது பாஜக உதவியால் முதலமைச்சராக இருக்கும் ஷிண்டேவும் அவரது சிவசேனா கட்சியும். 2022க்கு முன் ஒர்லி சட்டமன்ற தொகுதி பிளவுபடாத சிவசேனாவின் கோட்டையாக இருந்தது. ஆனால் இப்போது கட்சி ஷிண்டே சிவசேனா, உத்தம் சிவசேனா என்று இரு துருவங்களாக பிளவுபட்டிருப்பதால் இதனால் இரு கட்சிகளும் தங்களின் செல்வாக்கை நிரூபிக்க இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதை அவசியமாக பார்க்கின்றன. இதனால் எப்படியாவது ஆதித்யாவை வீழ்த்த முனைப்பு காட்டி வருகிறார் ஏக்நாத் ஷிண்டே. அதே நேரம் ஏக்நாத் ஷிண்டேவின் மகனும் கல்யாண் மக்களவை தொகுதியின் எம்பியுமான ஸ்ரீகாந்த் ஷிண்டேவின் ஒர்லி விசிட்டும் இப்போது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. தேர்தலை முன்னிட்டு கட்சியை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக ஜன்சன்வாத் யாத்திரையை மாநிலம் முழுக்க நடத்தி வருகிறார் ஸ்ரீகாந்த் ஷிண்டே. அதனால் ஸ்ரீகாந்தை ஒர்லி சட்டமன்ற தொகுதியிலும் களமிறக்க ஏக்நாத் ஷிண்டே ஆலோசித்து வருவதாக தெரிய வருகிறது. இந்த தொகுதிக்கான வேட்பாளர் குறித்து ஷிண்டேவும் சரி, மகாயுதி கூட்டணியும் சரி மௌனமே காத்து வருகின்றனர். இதனால் ஸ்ரீகாந்த் இந்த தொகுதியில் களமிறங்குவாரா அல்லது மகாயுதி கூட்டணி தங்களுடைய சர்ப்ரைஸ் கேண்டிடேட்டை களமிறக்குவார்களா என்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அடுத்த கட்சி ஆதித்யாவின் சித்தப்பா ராஜ் தாக்கரேவின் நவநிர்மாண் சேனா. இத்தேர்தலில் கணிசமான இடங்களில் வெற்றி என்பதை தாண்டி ஒர்லியில் ஆதித்ய தாக்கரேவை தோற்கடிப்பதே கட்சியின் தலையாய குறிக்கோளாக கொண்டு இயங்கி வருகிறார் நவநிர்மாண் சேனாவின் தலைவர் ராஜ் தாக்கரே. கடந்த 3 மாதங்களாகவே ஒர்லி சட்டமன்ற தொகுதியில் முகாமிட்டு மக்களை சந்தித்து வருகிறார் ராஜ் தாக்கரே. அதற்கும் ஒரு படி மேல் சென்று விஷன் ஒர்லி என்ற மீட்டிங்கும் அப்பகுதியில் நடத்தி முடித்திருக்கிறார். விஷன் ஒர்லி மீட்டிங் தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறிவதற்காகவே என்று சொல்லப்பட்டாலும் கூட ஆதித்யாவை தோற்கடிப்பதே ராஜ் தாக்கரேவின் மிஷன் ஒர்லி என்று சொல்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இப்படி நாளுக்கு நாள் ஆதித்ய தாக்கரேவிற்கான போட்டியும் சவாலும் கூடி வருவதால் தடைகளை தகர்த்து வென்று காட்டுவாரா ஆதித்ய தாக்கரே என்பதே இப்போது மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கிறது.